சிவகங்கையில் பள்ளி சிறுவன் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை 48 மணி நேரத்தில் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே உள்ள காரையூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் என்பவர் திருக்கலாப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்த நிலையில் அவருக்கு அரவிந்த், கணேசன், அஜய் ஆகிய மூவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே கணேசன் ஒரு பெண்ணை காதலித்து வந்ததை அவரது குடும்பத்தாரிடம் அஸ்வின் தெரிவித்துள்ளார். இதனால் கணேசன், அஸ்வின் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற அஸ்வினை அரவிந்த், கணேசன், அஜய் ஆகியோர் அழைத்து சென்று மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது இக்காதல் விவகாரம் தொடர்பாக அவர்களிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த கணேசனும் அரவிந்தனும் கூர்மையான ஆயுதத்தால் அஸ்வினை தாக்கியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே கழுத்து அறுபட்ட நிலையில் பரிதாபமாக அஸ்வின் பலியானார். வாக்குவாதம் ஏற்பட்ட போதே சம்பவ இடத்திலிருந்து வெளியேறிய அஜய் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு சென்று சம்பவம் குறித்து வாக்குமூலமாக தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் அடிப்படையில் திருப்பத்தூர் காவல் நிலைய காவலர்கள் அஜயை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். திருப்பத்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த தேடுதல் வேட்டையில் சுமார் 48 மணி நேரத்தில் அரவிந்த் மற்றும் கணேசனை கைது செய்த போலீசார் கொலைக்கு வேறு ஏதும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.